சாட்டை இருக்காப்புல ஊரில் இருக்க எல்லாத்தையும் விசிலடிச்சாங்குஞ்சுன்னு பரப்பி விட்டுட்டு இருக்காப்புல. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு குஞ்சா உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குஞ்சான யாருமே கண்டுக்கலையாப்பா. ஊருக்கு ஊர் நாடுக்கு நாடு 100 பேர் நான் இறக்கி காட்டவா அப்படிங்கிற மாதிரி 50 பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரேன். 50 பஸ் வரும் எங்கள் ஊர்லேருந்து, வீராணத்துலேருந்து. வீராணம்னு போட்டு 50 பஸ் வரும். 50 பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க. சாட்டை துரைமுருகன் வந்து நீங்கள் அவனோட பல வீடியோக்களில் பார்க்கலாம். அவன் வந்து பெண்களை வந்து ஒருமையில தான் பேசுவான். அவள் அப்படி பண்ணிட்டா, அவள் இப்படி பண்ணிட்டா. நீ யாரா முத? அன்புக்குரிய நன்னனிலே தம்பிகளே, இணைய எழுச்சி மாநாடு வெல்லும், தமிழின் பெயர் சொல்லும். வருகிற பிப்ரவரி மாதம், அதாவது வந்துட்டு நல்ல நாள் பார்த்து அண்ணன் வந்து மாநாடு நடத்த போகிறாரு திருச்சியில். அந்த மாநாட்டுக்கு வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. 84 ஏக்கர் வந்து மாநாடு திடல் மட்டும். அது போக வந்துட்டு 70 ஏக்கர் பஸ் நிப்பாட்டுறதுக்கு, 50 ஏக்கர் அதுக்கு, 60 ஏக்கர் இதுக்குன்னு அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த கணக்கு சொல்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. 84 ஏக்கரில் நீங்கள் வந்து மாநாடு திடல் போடுறீங்களே, அதுக்கான கெப்பாசிட்டி ஆள் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க வாயை அவங்க உருட்டு, அவங்க வாட்டுக்கு உருட்டிட்டு போகிறாங்க. வரவங்களை யாருக்கு தெரியும்? இன்னொன்று வந்து அண்ணன் சீமான் வந்து கட்டளையாக சொல்லியிருக்காரு. அது நிறைய மேடையில் வேறு சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி படுத்திருக்க பாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, வைத்தியம் பார்க்கவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து மாநாடு திடலில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதை கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 லட்சம் சேர் கேட்டார். மாநாட்டுக்கு வந்து 2 லட்சம் சேர் வேணும்னு சொல்லி சொன்னாங்களாமா. அதுக்கு அந்த பந்தல்கார் கேட்டாராமா, என்ன தம்பி இது வரையும் வந்துட்டு இந்தியாவிலே யாருமே எந்த ஒரு கட்சிக்காரங்களுமே 2 லட்சம் சேரில் கேட்டதில்லை, இவ்வளோ பெரிய ஆர்டரை கொண்டு தான் நான் எங்கே போகிறது? இந்த பூட்டின கடையில் போயிட்டு ஒரு காமெடியில் வந்துட்டு அண்ணா ஒரு 200 பார்சல் அப்படின்னு வாங்கலாம். அந்த மாதிரி அண்ணன் யாருக்கிட்ட போய் கேட்டாருன்னு தெரியல. 2 லட்சம் சேராம். தெரிஞ்சுக்கங்க, 1 கோடி அப்படிங்கிற மாதிரி 2 லட்சம் சேர் கேட்டிருக்காரு அண்ணன். சேரை போட்டு என்னடா பண்ண போகிறீங்க? 2 லட்சம் சேரை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன். போட்டால் மட்டும் அதில் கூட்டம் வந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த 2 லட்சம் சேரை போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் காட்ட போகிறது கணக்கு. அதுதான் உண்மை. உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, இப்போ எல்லா கட்சிக்காரனும் மாநாடு போட்டான், எல்லாரும் கூட்டத்தை காமிச்சிட்டான். அவன் என்னென்ன பண்ணி காமிச்சானோ அது அவனுக்கு தான் தெரியும். இப்போ நாங்களும் எங்கள் சார்பாக நாங்களும் கூட்டத்தை காட்டணும்ல, வேறு வழி கிடையாதுல்ல. அட்லீஸ்ட் நாங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 2 லட்சம் சேரை இறக்கிடுவோம். அந்த சேருக்காரங்களை பேட்டி கொடுக்க விட்ருவோம். அதே வந்து சாட்டை துரைமுருகன் சேனல்லே பேட்டி எடுப்பாங்க. 2 லட்சம் சேர் போட்டிருக்கீங்க, ஏதாவது சேர் உடஞ்சிருக்கா, அப்படியா இப்படியான்னு சொல்லி பேட்டி எடுப்பாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. என் ஊர் வீராணத்துலேருந்து இந்த சிங்கம் படத்தில் சூர்யா டைலாக் பேசுவார்ல, ஊருக்கு ஊர் நாடுக்கு நாடு 100 பேர் நான் இறக்கி காட்டவா அப்படிங்கிற மாதிரி 50 பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரேன். 50 பஸ் வரும் எங்கள் ஊர்லேருந்து, வீராணத்துலேருந்து. பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வை ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி 50 பஸ்ஸுக்கு நீ எப்படி ஆளை கூட்டிகிட்டு வருவேன்? உன் ஊர் சைடு வந்தேன்னா உன்னை அடிக்கிறக்கு ஆள் ரெடியாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீ என்னன்னா 50 பஸ்ஸில் நான் போட்டு ஆளை கூட்டிகிட்டு வருவேன்ற. நீ கூட்டிகிட்டு வா. நான் திரும்பவும் சொல்கிறேன், வீராணம் தொகுதியிலேருந்து 50 பஸ்ஸுக்கு அங்கே ஆள் இருக்கா. அந்த தொகுதியில் வந்து அது அவ்வளோ பெரிய தொகுதியா? அதே மாதிரி உன் கட்சிக்கு அந்த தொகுதியில் அவ்வளோ ஆளுங்க இருந்தாலும் உன் கட்சியை நம்பி உன் பின்னாடி யாராவது வருவாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் கேள்வி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கூச்சமே படாமல் நான் 50 பஸ்ஸு, நான் வீராணத்துலேருந்து மட்டும் 50 பஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த மேடையில் பேசும்போது சாட்டை இருக்காப்புல ஊரில் இருக்க எல்லாத்தையும் விசிலடிச்சாங்குஞ்சுன்னு பரப்பி விட்டுட்டு இருக்காப்புல. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு குஞ்சா உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குஞ்சான யாருமே கண்டுக்கலையாப்பா. அந்த காணொலி முடிஞ்சால் நான் கீழே போடுறேன். ஊரில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறான், விசிலடிச்சா குஞ்சுன்னு. உங்கள் அண்ணா உட்காந்து குஞ்சானாட்ட விசில் அடிச்சுட்டு இருக்கான். அதை எந்த ஊரில் போய் நான் சொல்கிறது? சிரிப்பு தான் வருது. நீ நடத்துப்பா, எதையுமே பேசிகிட்டே இருக்காதப்பா. நீ மாநாடை நடத்து. அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்கன்றதெல்லாம் நாங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் இவ்வளோ பண்ண போகிறோம், அவ்வளோ பண்ண போகிறோம், இதெல்லாமே இவங்க ஏன் முன்னேற்பாடாக வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆளுங்க அவ்வளோ பேர் வந்துடுவாங்க, பாதுகாப்பு வேணுன்றதுக்காக கிடையாது. இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ காசு செலவாகும். அந்த எவ்வளோ செலவாகுன்றதே இப்போ அறிவிச்சிட்டாங்க. எவ்வளோ செலவாகும், அது திருநிதி திருட்டுனா எவ்வளோ பெரிய வேலை. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கணும்னா இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும்ல. திருடுறதுக்கு திருடுற பிளான் போடுற மாதிரி இப்போ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதை ப்ரொசீட் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாங்க. மாநாடு வந்து சாட்டை துரைமுருகன் சொல்கிறார், ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீங்கள் ஒரு வாட்டி போலீஸை போட்டு கும்மாங்குத்து குத்துனீங்களா, அந்த மாதிரியா? ஏன் இங்கே இருக்க கட்சிகள் வந்துட்டு ஒழுக்கம் இல்லாமல் தான் மாநாடு நடத்திட்டு இருக்காங்களா? ஏதோ சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்கிறதுன்றதுக்காக ஒரு மாநாடை வந்து நீங்கள் ஒழுக்கத்தோடு சொல்லி கொடுப்பீங்க. ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்சி வந்து ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறன்றது இதுதான் நான் முதல் முறையாக கேட்குறேன். ஏன் அப்படி அவங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. சாட்டைக்கும்
அண்ணன் சீமானுக்கும் வந்துட்டு யாரையுமே மரியாதை கொடுத்து பேசவே தெரியாது. அவன் என் மாமன், அவன் என் மச்சான், அப்புறம் அந்த சாட்டை இருக்கானே அவன் வந்துட்டு பெண்களை கூட ஒருமையில தான் பேசுவான், யாருக்கும் மரியாதை கொடுத்து பேச மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியில் ஒரு தலைவராக ஒரு தலைமை பதவியில் இருக்கவங்க வந்துக்கிட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணாகவே இருந்தாலுமே மரியாதையாக தான் கூப்பிடணும், இங்கே வாமா இங்கே போமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அப்படி கிடையாது. சாட்டை துரைமுருகன் வந்து நீங்கள் அவனோட பல வீடியோக்களில் பார்க்கலாம், அவன் வந்து பெண்களை வந்து ஒருமையில தான் பேசுவான். அவள் அப்படி பண்ணிட்டா, அவள் இப்படி பண்ணிட்டா, நீ யாரா உங்கள் வீட்டாளுங்களை வந்து யாராவது இப்படி பேசுனா நீ அதை ஏற்றுக்குவியா? அப்படி இருக்க ஒருத்தன் வந்துட்டு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லித்தரான் அப்படின்றது வந்து வியப்பாக இருக்குது, கேட்கும் போதே சிரிப்பாகவும் இருக்குது. காலம்பூரா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, இதனால தான் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த 8% வாக்கை விட்டுருங்க, அதை வந்து அழிச்சிருங்க. திருப்பி கோட்டை முதலேருந்து போட்டிங்க அப்படின்னா அண்ணன் சீமான் வந்து இந்த எலெக்ஷன் தான் அண்ணன் சீமானுக்கும் முதல் எலெக்ஷன். அப்படி மைண்டில் வச்சு பாருங்கள் அண்ணன் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்றது. அதுக்கப்புறம் அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார், எப்படி கட்சி நடத்துகிறாருன்றது தெரியும். அப்புறம் அந்த மாநாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன எழுச்சி மாநாடாமா. இன எழுச்சினா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னமோ பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இன எழுச்சியில் வந்து அண்ணனை வந்து நீங்கள் முதன்மையான ஒரு ஆளாகவே பார்க்கலாம். இந்த இனவெறியை தூண்டுறதுல வந்து அண்ணனுக்கு தான் முதல் பங்கு, முக்கிய பங்கு. இன்றைக்கி நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணமே வந்து இந்த இன எழுச்சி தான். நான் இந்த இனம், நான் அந்த இனம், மனிதனாக பார்க்க தெரியாத எவனுமே வந்துட்டு மனிதனே கிடையாது, அதுதான் உண்மை. இந்த இணைய எழுச்சி மாநாட்டில் வந்துட்டு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்களாம். வேட்பாளர்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதை கேட்டிங்கன்னா நான் எப்படி இப்போ சிரிக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் சிரிப்பீங்க. அதில் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து இன எழுச்சியை பற்றிலாம் பேசுகிறாரு. தமிழ் தேசியம், தமிழன் தான் ஆள வேண்டும், மற்றவர்கள்லாம் தோழன் அப்படின்னு சொல்கிறாருல. அண்ணன் வந்து கும்பகோணத்தில் ஒரு தொகுதியில் வந்து ஒரு சௌராஷ்டிராக்காருக்கு வந்து வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அது எப்படி நீங்கள் தமிழ் தேசியம், தமிழ் தான் ஆளணும், தமிழன் தான் ஆளணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் ஒரு சௌராஷ்டிராக்காரருக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் நீங்கள் தூக்கி பிடிக்கிற தமிழ் தேசியம் வந்து அங்கே உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சா? கண்ணை மூடிட்டு வேட்பாளர் அறிவிக்க போகிறீங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த மாநாடு திரளில் வந்துட்டு 234 தொகுதிகளில் எத்தனை பேர் வந்து வெளிமாநிலத்தவருன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டு இருக்கீங்க இப்போது. ஏன்னா அண்ணனுக்கு ஆள் கிடைக்கல. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இவர் இனமொழி மாநாடு நடத்துகிறாராமா. நாங்கள் வந்து இனத்திற்காக போராடி வென்றவர்கள், நின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பொருளையை கிளப்பி ஓட்டா மாற்றலான்னு பார்க்குறாரு. இதுக்கப்புறமும் நீங்கள் ஏதாவது பொய் சொல்லணும் அப்படின்னா கண்ணாடியை பார்த்து உங்கள் முன்னாடி நீங்களே நின்று சொல்லிக்கோங்க, நான் ஆமை ஊறுகாய் சாப்பிட்டேன், ஆமை ஓட்டில் ஏறி நியூசிலாந்து போனேன் அப்படின்ற கதையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இதை வந்து வெளியே சொல்லாதீங்க. மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு கோமாளியாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இப்போது விளையாட்டு பொம்மை மாதிரி தான் தமிழக மக்களுக்கு. அன்புக்குரிய நன்னனிலே தம்பிகளே, இன எழுச்சி மாநாடு வெல்லும், தமிழின் பெயர் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கத்துவார். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்ட்ரீட் மைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ்.